ஒசூர் அருகே கிழவரப்பள்ளி நீர்த்தேக்க அணையிலிருந்து வெளியேற்றப்படக்கூடிய நீரில் மீண்டும் தொடர்ந்து வெண்ணிறையாக பொங்கி செல்வதால் விவசாயிகள் அச்சமடைந்துள்ளனர். கர்நாடக மாநிலம் பெங்களூர் கழிவுநீர் மற்றும் தென்பெண்ணை ஆற்றங்கரையில் உள்ள தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேறக்கூடிய ரசாயன கழிவுநீர் ஒசூர் அருகே உள்ள கிழவரப்பள்ளி நீர்த்தேக்க அணைக்கு அடைகிறது. தற்போது மழை இல்லாத காரணத்தால் கூட ஆற்றில் குறைந்த அளவே தண்ணீர் கொண்டிருக்கிறது. அவ்வாறு வரக்கூடிய தண்ணீர், அதாவது இன்று காலை நிலவரப்படி 290.83 கனஅடி நீரானது கொண்டிருக்கிறது. இந்த நீரை அப்படியே தென்பெண்ணை ஆற்றில் முழுமையாக வெளியேற்றப்படுகிறது. அணையிலிருந்து பாசனத்திற்காக திறந்துவிடப்படக்கூடிய, அதாவது இடதுபுறம் மற்றும் வலதுபுற கால்வாய்களும் தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. அவ்வாறு வெளியேற்றக்கூடிய அந்த நீரில் தொடர்ந்து வெண்ணுரையானது பொங்கி திட்டு திட்டுகளாக காட்சியளிக்கிறது. இதனால் ஆற்றில் செல்லக்கூடிய நீரும் வெண்ணுரை போல் தொடர்ந்து காணப்படுகிறது. இந்த வெண்ணுரையால் அந்த பகுதியில் செல்பவர்கள் துர்நாற்றம் வீசுவதாக அந்த தென்பெண்ணை ஆற்றை அழகு சுற்றி பார்க்கக்கூடிய அந்த பகுதி மக்கள் கூட அதை அருகில் செல்ல முடியாத ஒரு சூழ்நிலையை தொடர்ந்து நீடித்து வருகிறது. இந்த நிலையில் விவசாயிகள் தங்கள் தோட்டத்திற்கு பயன்படுத்தும் போது விளைபயிர்களும் கருகி நாசமடைவதாகவும், துர்நாற்றத்தில் தண்ணீர் கூட பாச முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டு இருக்கிறோம் என்றும் தெரிவித்து வருகின்றனர். தொடர்ந்து விளையக்கூடிய வயல்வெளியில் உள்ள புல்களை கூட கால்நடைகள் சாப்பிட்டால் அதற்கும் பல்வேறு நோய்கள் உண்டாவதாகவும், இதை தண்ணீரை இறங்கி விவசாயிகள் வேலை செய்யும் போது அவர்களுக்கு சரும நோய் ஏற்படுவதாகவும் தெரிவித்து வருகின்றனர். தொடர்ந்து இதுபோல் வரக்கூடிய ரசாயன கழிவுகளை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதே விவசாயிகள் ஒட்டுமொத்த கருத்தாக உள்ளது. இந்த நீரை பார்ப்பதற்காக நாளை நீர்வளத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொள்ள இருப்பதாகவும் ஒரு தகவல் வெளியாகியுள்ளது.